வணக்கம். டாக்டர் பிரபு பேசுகிறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஈரோட்டிலிருந்து. ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா அப்படிங்கிற ஒரு நரம்பு சம்பந்தமான ஒரு முக வலியை பற்றி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அடிப்படை விஷயங்கள் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் ஏன் வருதுங்கிறத பார்த்தோம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கு வந்துட்டோம். ஸோ மருத்துவ உலகத்தில் எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் முதல்ல மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்சர்வேட்டிவ், அதாவது மருந்து மாத்திரைகளை கொடுத்து ஒரு பிரச்சனையை நாங்கள் சரி பண்ண பார்ப்போம். அந்த பிரச்சனை சரியாகலைன்னா தான் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ரேஷனோ இல்லை வேறு ஊசி மூலமாகவோ சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் பார்ப்போம். ஸோ மருந்து மாத்திரைன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவுக்கு ஒரு சிங்கிள் ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரக் அப்படின்னா கார்பமசிபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை. இந்த மாத்திரை ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவுக்கு கொடுத்து அந்த மாத்திரை நல்ல எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா இதுவும் ஒரு வகையில் நம்ம இந்த பிரச்சனையை டயக்னோஸ் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா கார்பமசிபின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வலிப்பு மாத்திரை இது ஒரு வகையில் நாங்கள் வலிப்புக்கு யூஸ் பண்ணுறது, அதாவது சீசர்ஸ், காம்ப்ளெக்ஸ் பார்ஷியல் சீசர்னு சொல்லக்கூடிய இந்த ஃபோக்கல் சீசர்ஸ்க்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த கார்பமசிபின். ஆனால் இந்த கார்பமசிபின் சொல்லக்கூடிய இந்த மாத்திரை ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவுக்கு ஒரு வண்டர்ஃபுல் ட்ரக். இது நல்லாவே கேட்கும். இந்த மாத்திரையை நாங்கள் எப்படி கொடுப்போம்னா ஆரம்பத்தில் ரொம்ப மினிமல் டோஸ் கொடுப்போம். அதாவது இதுக்குன்னு ஒரு ஸ்டார்டிங் டோஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேஷண்ட் ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு தேவைப்பட்டால் அந்த மாத்திரையை நாங்கள் கொஞ்சம் உச்சபட்சம் வரைக்கும் கொடுக்கலாம். இதே மாதிரியே இந்த கார்பமசிபின் மாத்திரை மாதிரியே காபாபென்டின் சொல்லக்கூடிய அந்த நியூரோபதிக் பெயினுக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகளும் இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவுக்கு நல்லா கேட்கக்கூடிய ஒரு மருந்து. ஜென்ரலாக இது ஒரு வலி இல்லையா, அதனால சில நேரம் சிம்பிள் பெயின் கில்லர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த அல்ட்ராசெட்டோ இல்லை இந்த ஒரு அசிக்ளோஃபினாக், பேராஸ்டமால் கூட நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அதாவது அந்த பேஷண்ட்ஸோட சிவியாரிட்டி, அந்த சிம்டம்ஸோட சிவியாரிட்டியை பொறுத்து ரொம்ப மினிமலாக இருக்குங்கிற பட்சத்தில் இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா மினிமலாக வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் மினிமலாக வந்துச்சுன்னா ஒரு ஜென்ரல் பெயின் கில்லர் கொடுத்தாவே போதும். இல்லைன்னா கார்பமசிபின்ங்கிற மாத்திரையும் இந்த காபாபென்டின் குரூப் ஆஃப் ட்ரக்ஸும் நாங்கள் கொடுக்கலாம். சில நேரம் இது எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்தும் கொடுக்கலாம். எல்லாமே எப்படின்னா இந்த பேஷண்ட்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே கிட்டத்தட்ட 80% ஆஃப் த பீப்புள் நல்லாவே வலி குறைஞ்சி கம்ஃபர்டபுளாக, ஏன் லைஃப் லாங்காகவே அவங்க இந்த மாத்திரையவே கண்டினியூ பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுளாக இருந்துருவாங்க. ஒரு சிலருக்கு ஆரம்பத்தில் இந்த மாத்திரைகள் நல்லா வேலை செஞ்சாலும் போக 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 இந்த மாத்திரையோட டோஸ் அதிகமாக தேவைப்படும். ஒரு கட்டத்தில் இந்த மாத்திரை நம்ம மேக்ஸிமம் டோஸ், அதாவது இதுக்கு மேலே கொடுக்க முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயும் அவங்களுக்கு வரி சரியில்லாமல் போச்சுன்னா அதை தான் நம்ம ரிஃப்ராக்டரி ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா, அதாவது மருந்து மாத்திரைகளுக்கு கேட்காத ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா பெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வரும்போது தான் நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டை தாண்டி அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கும்போது தான் நமக்கு மற்ற சில ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் நமக்கு வரும். சில நேரம் வயசானவங்களுக்கு இல்லை சில யங் பேஷண்ட்ஸ் வலி ரொம்ப இருக்குது, அதாவது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கேட்டால் கூட அவங்க சில நேரம் சார் எனக்கு எப்படியாவது இந்த வலியை சரி பண்ணிடுங்க, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுனா கூட பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நாங்கள் எந்த மாதிரி டெசிஷன் எடுப்போம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்ப்போம். முக்கியமாக மருந்து மாத்திரைகள் நம்ம கொடுக்கும்போது அந்த மருந்து மாத்திரைகளோட சைட் எஃபெக்டை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இந்த மாத்திரை, அதாவது கார்பமசிபினோட சைட் எஃபெக்ட் ஒன்றும் பெருசாக இருக்காது. அதுக்கு நாங்கள் ஒரு சைட் எஃபெக்ட்டுக்கு ஒரு நிமோனிக், அதாவது அந்த பேஷண்ட்ஸுக்கு சில நேரம் பார்த்திங்கன்னா அந்த உப்பு சத்து குறையும், ஹைப்போநாட்ரிமியா வரலாம். இல்லை ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மாத்திரைக்கு அவங்களுக்கு அலர்ஜி வரலாம். இல்லைன்னா அந்த மாத்திரைக்கு ஆரம்பத்தில் சில நேரம் அவங்களுக்கு ரொம்ப தூக்கம் இல்லைன்னா தள்ளாட்டம் வரலாம், ஆட்டாக்சியா. இது ஃபிக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துங்கிறனால சில நேரம் தூக்கம் சில பேத்துக்கு அதிகமாக வரும். அதாவது ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே அந்த தூக்கம் அவங்களுக்கு அடாப்ட் ஆயிரும். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் அந்த மாத்திரையோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும்போது சில பேர் அந்த மாத்திரையை எடுக்க அதை அடாப்ட் ஆயிடுவாங்க. ரெண்டாவது இந்த ஏ கிரானுலேட்டசிஸ், சில நேரம் இந்த ஸ்டீவன் ஜான்சன் சிண்ட்ரோம்லாம் கூட இந்த கார்பமசிபின்கான சைட் எஃபெக்டாக வரும். பட் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் தான். அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் முதல் இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியமான ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான். இந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கேட்காதவங்களை தான் நம்ம ரிஃப்ராக்டரி ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்னு சொல்லி ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம இனி வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ.